அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் எப்படிப்பட்ட ராசி பலன்கள் அமையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன் நம்ம இந்த ராசி பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அடிப்படையில் நமக்கு கணித்து சொல்லப்படுது. அதாவது இந்த ராசிக்கான பலன்கள் நமக்கு அசுபமாக இருக்கா, அதிர்ஷ்டமாக இருக்கா, யோகமாக இருக்கா, லாபமாக இருக்கா, நம்ம ஒரு சுபகாரியம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம், இந்த சுபகாரியம் நமக்கு நடக்குமா, ஒரு தொழிலை நம்ம தொடங்குகிறோம், இந்த நேரத்தில் தொடங்கினா நல்லதா அப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் இந்த ராசி பலன்களுடைய அடிப்படையில் இருக்குது. இதனால் நம்ம ஒவ்வொருவருமே இந்த ராசிக்கான பலன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அந்த வகையில் நாம் இப்போது 12 ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்ற வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிம்மம் என்று பதிவிட்டுருங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொருத்தமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாறுபட்டு கொண்டே தான் இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்று பார்க்கும்போது எப்போதுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 12 ராசியில் இந்த ராசி எப்போதுமே ஒரு தனி சிறப்பை பெற்று அவர்களுக்கான ஒரு விஷயத்தை அவர்கள் கடைபிடித்து வரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தன்னிலை மாறாமல் எப்போதும் இருப்பாங்க அப்படின்னு சொல்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு எல்லாமே வேகம் காட்டக்கூடியதாகவே இருப்பீங்க. அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து குறை சொல்வதும் உடன் இருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அதிகமாக நீங்கள் விரும்புவீங்க. இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். புதன் உங்களுடைய பேச்சுக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறதால யோசித்த அந்த கணமே பளிச்சுன்னு பேசக்கூடியவர்களால் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் இருப்பீங்க. இப்போ நாம் பார்த்த இந்த குணநலன்கள் எல்லாமே உங்களுடைய சிம்மம் ராசிக்கான நீங்கள் சிம்மம் ராசியாக இருக்கீங்க அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இது போல் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, இனி அடுத்து சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுடைய பேச்சுக்கு வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். தொழிலை விருத்தி செய்ய அதிக அக்கறை காட்டுவீங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு அனுகூலமானதாக இருக்கும். பங்கு சந்தை உங்களுக்கு சாதகமானதாக அமையும். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். கட்டுமான தொழில் விறுவிறுப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். புதன் 11ஆம் வீட்டில் இருக்கார். மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் பெரும் பயனடைவாங்க. குரு 10ஆம் இடத்துல இருக்கார். பேசி வைத்த திருமணம் கடைசி நேரத்தில் நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் எதிரிகளுடைய இடையூறு மன சங்கடத்தை கொடுக்கலாம். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. சனி 7ஆம் இடத்துல இருக்கார். சிக்கலான காரியங்களை துணிச்சலாக முடித்து மன நிம்மதி அடைவீங்க. ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். மனைவி ஆசைப்பட்ட நகைகளை வாங்கி கொடுப்பீங்க. கேது 2ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாடு போவதற்கு சகோதரர்களுக்கு பணம் உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் பண வரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். பண வரவு பற்றி நீங்கள் பெரிதாக எதுவும் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் மற்றவர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறதால குடும்ப விஷயத்தில் மற்றவர்களை தலையிட அனுமதிக்க வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது நிறைவேறலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்.
இதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்து காணப்படலாம். அதனால் மனதில் சோர்வு உண்டாகும். ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக பெரும் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி இதனால் சற்றே குழப்பம் அடையலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதமாகும் என்று சொல்லலாம். உங்களுக்கான அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்கள் 1, 3. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. நீங்கள் தினமும் காலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்பிகையினுடைய மந்திரத்தை தினமும் 27 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் மிகவும் நன்மையான பலன்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரியன், புதன், சுக்கிரன் நன்மைகளை வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சூரியனை வழிபட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குங்க. மேலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனால தொழிலில் நல்லதொரு விருத்தி அடையக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சி வெற்றியாகும். மேலும் தடைப்பட்டிருந்த வேலை நடந்தேறும். பூரம் குருவினுடைய பார்வையால் குடும்பம், வருமானத்தில் உண்டான நெருக்கடி இவை எல்லாமே விலகி போகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பண வரவு அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் கூட விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால் எந்த விதமான உங்களுக்கு பயமும் வேண்டாம். இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் உங்களுடைய ராசியில் மிக பெரும் நன்மையான மாற்றங்களையே பெற போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசியில் நீங்கள் எப்போதுமே தைரியமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் பயந்துக்காமல் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய ராசியில் நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னு தெரிந்து அந்த தெய்வத்திற்கான அதிக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க. இதோட உங்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களிடம் இருந்து மாறுபட்ட தனித்தன்மையோடு கூடக்கூடிய செயலாற்றுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் உடல்நிலை முன்னேற்றம் பெறும். செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். காரிய தடைகள் நீங்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். தந்தையாருடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பண வரவு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். இடமாற்றம் உண்டாகலாம். கேட்ட பதவி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உறவினர்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் உண்டாகும். போட்டிகள் நீங்கும். சக மாணவர்களுடன் இருந்த மனக்கசப்பு மாறும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சிவனுக்கு எலுமிச்சை பழம் மாலை சமர்ப்பித்து வணங்க எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்களில் திருப்திகரமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் நெருக்கடியான பிரச்சனைகள் கூட நீங்கும். பண வரத்து அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பயணங்களும் நன்மைகளை தான் கொடுக்கும். சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க. மற்றவர்கள் மேலே இரக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக நடக்கும். லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு குறைவால் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களிடம் காணப்படும். எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். சுப செலவுகள் அதிகரிக்கும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.